எப்படியாச்சும் அந்த கடன தீர்த்துருவாங்க நந்தினி நெனைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. அவங்களும் சரி, விஜயும் சரி என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே வட்டிய குடுத்துட்டோம். அப்படி இருந்தும் நீங்க ஏன் என்ன இப்படி புடிச்சு வைக்கிறீங்கன்னு?" கேட்டவும், அவங்கள நம்பி ஆரம்பிச்ச கடைக்காரனே மூடிட்டு போயிட்டான். ஆனா நான் எப்படி உங்களுக்கு கடன குடுத்து இருப்பேன்? எனக்கு எல்லாமே இப்பவே செட்டில் பண்ணா தான் நான் இந்த பொண்ண விடுவேன். இந்த பொண்ண நான் இங்க தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, பதறி போயிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து சூர்யா கையில சொல்றாங்க. உடனடியா சூர்யா பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டைரக்ட்டா சூர்யா வந்த உடனே சும்மா இருப்பாரா? அடி தம்சம் கிளப்புறாருங்க வந்துட்டு. இப்ப அருணாச்சலம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நீ ஏம்மா போயிருக்கணும்? என்னதான் இருந்தாலும் எங்ககிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கல, எங்க கடன் வாங்குற என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க வந்து நின்னுட்டு இருப்போம்ல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "நந்தினி நான் மறுபடியும் சொல்றேன். நான் குடுக்குற பணத்த வாங்கிக்க நீ. என்கிட்ட வாங்காதனால தான் உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையும் வருது. இப்போ இது இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து அர்ச்சனா ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணியிருக்கா. அத எப்படி நீ முடிச்சு வைப்ப? கண்டிப்பா நான் வந்து முடிச்சு வைக்கிறேன். அர்ச்சனா தான் இத பண்ணியிருப்பான்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சார் அர்ச்சனாவெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். நீங்க இந்த பணத்த குடுத்தாலும் நான் உங்களுக்கு கடனா வாங்கிட்டு அந்த பணத்துக்கான வட்டிய நான் குடுத்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க நந்தினி. ஸோ நந்தினி வந்து அர்ச்சனாவ கண்மூடித்தனமா நம்புறாங்க. ஆனா சூர்யாவுக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல அந்த அர்ச்சனா மேல. ஏன்னா இது எல்லாத்தையும் அவ தான் பண்ணியிருக்கணும். அர்ச்சனா எப்பப்பலாம் நம்ம வீட்டுக்கு வராளோ, அப்பலாம் ஒரு பிரச்சனை நம்ம வீட்ல கிரியேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க டைரக்ட்டா நம்ம சூர்யா. ஸோ அதே மாரி அருணாச்சலம் ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லருந்து தான் ஏதோ ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, ரேணுகா அந்த இடத்துல திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ரேணுகாவ கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணாங்கனாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனையும் சரி, நம்ம அடுத்த முடிவு நம்ம நந்தினி எடுக்கிறதும் சரி, ரேணுகா மூலியமா தான் அர்ச்சனாவுக்கு போது. அப்படி தான் வந்து நம்ம ஏதோ ஒரு புதுசா தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறா, அந்த விஜய் வீட்டுக்கு, விவேக் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா சொல்லி தான் அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல தான் ஸ்லோ பாய்சனும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கலந்து குடுத்துட்டு, நானும் சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "உன்ன மாரி ஒரு நடிகை, ஃப்ராட நான் பார்த்ததே கிடையாதுன்னு" பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டே சொல்லிடுவாங்க. அதே மாரி அர்ச்சனா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு டைரக்ட்டா வந்து அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்துருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் அது வந்து ஸ்லோ பாய்சனே ஆவல இல்லையா? அவங்களா வந்து நடிச்சுக்கிட்டு போயிருக்காங்க. இத பார்த்த சூர்யாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அர்ச்சனா தான் இது பண்ணியிருக்கணும். எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவன் மட்டும் தெளிவா வந்துட்டான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காச குடுத்து நந்தினிய வெளிய கூட்டு வந்த உடனே சொல்லிடுவாரு டைரக்ட்டா, "அர்ச்சனாவுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. அவ பாரு நல்லா போயிட்டு இருக்கா. நீ தான் வந்து அவள கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க. அவளலாம் நான் மனுஷனா கூட இல்ல. ஒரு பொண்ணா கூட மதிக்கிறது கிடையாது. நான் நான் மறுபடியும் சொல்றேன். அது நல்ல பாம்பு இல்ல. அது ஒரு விஷப்பாம்பு. அவள நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்லுவாரு. சும்மா இருங்க சார். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அர்ச்சனா மேடம் மேல பழி சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி இன்னமும் நம்பிட்டு இருப்பாங்க அந்த அர்ச்சனாவ. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஃபிரெண்ட்ஸ்.